இச்சபோட் சினிமாவில் இந்த இப்படியெல்லாம் மனுஷன் வந்து பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா குக்கு வித் கோமாளி சீசன் 5ல் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ப்ரோமோ 1 ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ ப்ரோமோ 2, ப்ரோமோ 3 அண்ட் ப்ரோமோ 4 வரையும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத நம்ம குயிக்காக வந்து பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா சீஃப் கெஸ்ட்டாக வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமில் வந்து லட்சுமிபதி பாலாஜி, அதுக்கப்புறம் நம்ம பத்ரிநாத், இவங்க 2 பேரும் வந்து வராங்க. ஸோ இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜட்ஜ் மாதிரி வந்து வராங்க. ஸோ இவங்க கிட்ட வந்து ஒரு சில கேள்விகள் வந்து கேட்கப்படுது. ஸோ அப்போது வந்து பார்த்திங்கன்னா லட்சுமிபதி பாலாஜி வந்து சொல்கிறாரு, நம்ம ஊர் சாம்பாரை அடிச்சிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பத்ரிநாத் வந்து எனக்கு தோசை இட்லினா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே ரக்ஷன் வந்து கேட்குறாரு, தோனிக்கு வந்து என்ன பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோனிக்கு வந்து தோசைன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி, நான் சென்னைக்கு வாங்க சார் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பத்ரிநாத் வந்து தோனி பற்றி அந்த சுவாரஸ்யமான விஷயத்தை வந்து ஷேர் பண்ணதை பார்க்க முடிஞ்சுது. இது ஒரு ப்ரோமோவில் காட்டியிருந்தாங்க. அடுத்த ப்ரோமோ செம ஃபன்னு. ஸோ இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா கோமாளி அண்ட் குக் அந்த ஒரு பேரே வந்து செம ஃபன்னாக இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியுது. ஒரு பேரை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸைட்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுறது நம்ம விடிவி கணேஷ் அண்ட் திடீயன். ஸோ திடீயன் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து உடைக்க சொல்கிறாரு விடிவி கணேஷ். அதுக்கு வந்து அவர் உடைக்கிறாரு. உடைச்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா அது தேங்காய் தண்ணியை வந்து மடக்குன்னு குடிச்சிடுறாரு. குடித்த உடனே வந்து என்ன கோயிலெல்லாம் இந்த மாதிரி எடுத்து நல்லா ப்ராக்டிஸாக அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு அவர் அப்படியே தலையாட்டுறாரு. அதுதான் அது விஷயம் இங்கேயே தெரியுது நல்லா அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபன் பண்ணிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ அவரோட ஸ்லாங்கே வந்து நம்மளை சிரிக்க வைக்குது அப்படின்னு தான் சொல்லும் விடிவி கணேஷ். அவர் தான் வந்து சோஃபார் இந்த ஷோ வந்து நல்லா அந்த ஃபன் வைஸ் வந்து சூப்பராக நிறைய இடத்துல ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் இந்த வாரம் இன்னொரு சூப்பரான ஒரு பேர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பிரியங்கா அண்ட் ராமர். இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேராக வராங்க. ஸோ இந்த ஒரு பேரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு செம ஃபன்னாக ஒரு விஷயத்தை வந்து அந்த ப்ரோமோவில் போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, உன் சமையல் அறையில் நான் உப்பா சர்க்கரையா அப்படிங்கிற மாதிரி வந்து பிரியங்கா வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாட்டு பாடுறாங்க ராமர்கிட்ட. இல்லை சிலிண்டர் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கவுண்டர் கொடுக்குறாரு. 2 பேருமே வந்து மாற்றி செம ஃபன்னாக வந்து சிரிச்சுக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு பேர் வந்து செம்ம ஃபன்னாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது இந்த வாட்டி. அதுக்கப்புறமா வந்து இன்னொரு ப்ரோமோவில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு டாஸ்க்கு தராங்க போல் பானையை வச்சு. அந்த பானையை வந்து உடைக்க போகிறாங்க பாருங்கள் யாராவது ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி லட்சுமிபதி பாலாஜி சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரிசி மாவு போய் எடுத்துகிட்டு வா, அதாவது நம்ம தங்கதுரை அதுக்கப்புறம் நம்ம ஸ்ரீகாந்த் தேவா இவங்க ஒரு பேராக இருக்காங்க. ஸோ அவர் வந்து தங்கதுரை கிட்ட வந்து சொல்கிறாங்க, போயிட்டு அரிசி மாவு எடுத்துகிட்டு வா, முறுக்கு சுடலாம், முறுமுறுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ கோல மாவில் சுட்டால் இன்னும் முறுமுறுன்னு இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபன் பண்ண அதுக்கப்புறம் அந்த பானையை வந்து கீழே போட்டு உடச்சிடுறாரு. அதுக்கப்புறமா உடச்ச உடனே லக்ஷ்மிபதி பாலாஜி வந்துட்டு ஏதோ கவுண்டர் கொடுக்குறாரு தங்கதுரை. அதுக்கு வந்து தங்கதுரை பேச்சக்குறை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரோமோவில் வந்து காட்டின விஷயங்கள். ஸோ இந்த வாரம் கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா அந்த பேரிங் எல்லாமே பார்க்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். எவ்வளோ பேர் எக்ஸைட்டடாக இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா குக் வித் கோமாளி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.